ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி சிக்கன் விருந்தாளி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன், வாங்க பார்க்கலாம். 1.5 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேங்க. இஞ்சி துண்டு 1, ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுக்கிறேங்க. கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கிறேங்க. 1 டீஸ்பூனு கரம் மசாலா எடுத்து வச்சுக்கிறேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூனு. காஷ்மீர் மிளகா 6 எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூனு கசகசா எடுத்துக்கிறேன். 1 நட்சத்திரப்பூ 1, கிராம்பு 4, பட்டை 1 சின்ன துண்டு, 4 ஏலக்காய், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனுங்க, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூனுங்க, 1 டேபிள் ஸ்பூனு கொத்தமல்லி. இந்த செலவு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து அரைச்சிக்க போகிறோங்க. வறுத்து அரைக்கணுங்க. இதுவும் சேர்த்து அரைக்கணுங்க கூட. நான் இது வறுக்கிறது கிடையாது, இது மட்டும் வறுக்கணுங்க. வானல் வச்சுக்கிறேன். சூடாகிடுச்சு வானல். இப்போ அனலில் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு செலவெல்லாம் போட்டு வதக்கணுங்க. இப்போ லைட்டாக போட்டு வதக்கிக்கணுங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். கசகசாவை கடைச்சா போட்டு வதக்கணுங்க. இப்போ வறந்துச்சு. கசகசாவை போட்டு கொஞ்சம் வதக்கணுங்க. இப்போ வதக்கி முடிச்சாச்சு. ஆற வைக்கணும் கொஞ்ச நேரங்க. இப்போ தட்டில் கொட்டியாச்சு. கொஞ்ச நேரம் ஆறட்டும். அப்புறம் மிக்சியில் எடுத்து அரைச்சிக்கணுங்க. அதெல்லாம் இதில் போட்டுக்கணும் மிக்சியில். இது கூட இஞ்சும் பூண்டையும் போட்டுக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூனு காடி. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாத்திரம் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதாங்க. இந்த அளவு எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ கிரீன் கேரில் பட்டையெல்லாம் கழுவிட்டு போட்டுக்கணுங்கப்பா. இது கூட கொஞ்சம் ஸ்டாரம் கல்பாச்சி கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. இது கூட இப்போ வெங்காயத்தை போட்டுக்க வேண்டாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மட்டும் இப்போ போட்டுக்கலாங்க. ஏன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. போட்டுட்டு கிண்டி விடணும். இப்போ நல்லா தக்காளியை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கணும் கூட. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா வதங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்க. மிக்சியில் அரைச்சும் இல்லை, அந்த சாந்தலம் போட்டுக்கணுங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் போட்டுக்கிறோம். அதுக்காக நல்லா வாசனை போகணும். அதுக்காக நல்லா வதங்கட்டங்க. இப்போ பச்சை வாசனைலாம் போயிட்டு தூளெல்லாம் போட்டுக்க வேண்டியதாங்க. நல்லா கிண்டி விடணும். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக கொஞ்சம் கிண்டணுங்க நல்லா. அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும்.
இப்போ தண்ணி ஊற்றி கிண்டணுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வேகணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இப்போ வந்து சிக்கனை போட்டுக்க வேண்டாங்க. சிக்கனை போட்டாச்சு. இப்போ கிண்டி விடணுங்க. இப்போ நல்லா கிண்டிக்கணுங்க. சாந்து நல்லா பிடிக்கிற மாதிரி. தண்ணி வந்து கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. இப்படியே தான் வேகணும். நல்லா கிண்டி விடணும். மூடி போடக்கூடாது மேலேங்க. ஒரு 20 நிமிஷம் வேகட்டங்க. அப்புறமா பார்க்கலாம். இதிலே தண்ணி விடும். நடுவு கிண்டி விடணுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடைச்சா கொஞ்சம் போடணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. நடுவில் கிண்டி விடணும். இதேமாரி நல்லா கிண்டி விடணுங்க. கோழி விந்தாளி ரெடி ஆகிடுது. இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து பிச்சு போட்டுக்க வேண்டாங்க. வாசனையாக இருக்கும் நல்லா. ருசியான கோழி விந்தாளி ரெடி ஆகிடுது. இதை வந்து தட்டில் போட்டு காட்டுறாங்க. வாங்க பார்க்கலாம். ருசியான கோழி விந்தாளி ரெடி ஆகிடுது. இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் செஞ்ச மாரி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. இது கூட வந்து ரசமாவது இல்லை சாம்பாராவது வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குங்க. கூட சாப்பிட்டு பாருங்கள்.